ஜனநாயகம் திருவிழா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஊர் திருவிழா கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நாடே திருவிழாவாக இருக்குது ஒரே ஒரு மனிதருக்காக. உண்மையாலே அந்த ஒரு மொமெண்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கூஸ் பம்ஸாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு பல பேருடைய கேள்வி நீட் எதிரொலி இதுதான் பல பேரும் இங்கே ஒரு பக்கம் திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தை பற்றியும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு விளக்கமாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜனநாயகம் படத்தை பார்த்துட்டிங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு நாள் எப்போ வரும்ட்டு விஜய் சாருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்த நிலையில் இந்த படம் வேற லெவலில் ஒரு வெற்றி கொண்டாட்டமாக தான் போயிட்டுருக்கு. உண்மையாலே இந்த படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பை ரொம்ப அழகாகவே பூர்த்தி செஞ்சுருக்காங்க. இந்த டிக்கெட் விலைலாம் பார்த்திங்கன்னா அரசு நிர்ணயித்த 250 ரூபாய் இதுதான் விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 500 டிக்கெட்டுகள் முதியோர்கள், ஊனமுற்றோர்கள், திருநங்கைகள், பெண்கள், குழந்தைகள் இப்படி பல பேருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 500 டிக்கெட்டுகளை ஃப்ரீயாலாம் கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்காக மட்டும்தான். ஸோ பணத்துக்காக கிடையாது, மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற இந்த டிக்கெட் உரிமையாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இதை சொல்லியிருக்காங்க. விஜய் சாரோடைய கடைசி படம் அப்படின்றதுனால பல பேரும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிருக்காங்க. உண்மையாலே சின்ன வயசுலேருந்து விஜய் சாரோடைய ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவருடைய படம் வந்தால் போதும் அன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ட்டு அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். இப்போ நம்ம சிஎம் விஜய் சாரை பற்றி பேசலை, ஒரு முன்னாடி இருந்த நடிகர் விஜய் சாரை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணனுடைய கடைசி மூவி அப்படின்ட்டு அவங்களுடைய சொந்த தங்கச்சி சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களும் நிறைய பேர் இதான் சொல்கிறாங்க. அவங்க அண்ணனுடைய கடைசி படம், எங்கள் தலைவனுடைய கடைசி படம் இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தை நாங்கள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. நாங்கள் பல பேரும் மொபைல்லையும் அவருக்காக நாங்கள் பார்க்கக்கூடாதுன்ட்டு ரொம்பவே கண்ணியமாக இருந்து இப்போ தேட்டரில் பார்த்துருக்கோம். மொபைலில் பார்த்தவங்களுக்கே நிறைய ட்விஸ்ட் இருந்திருக்கும் இப்போ தேட்டரில் பார்க்கும் போது அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள் சொன்னது மட்டும் இல்லை, நிறைய பைட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது கதறி ரசிகர்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் தேட்டரில் இவரை பார்க்க மாட்டோமோ, இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோவாக இருக்க போதும், இது போல் தான் நிறைய பேரும் ரொம்பவே அழுத மொமெண்ட்டை கூட பார்க்க முடியுது. நிறைய பிரபலங்களும் வந்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷ், மமிதா பைஜு அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோடைய தோழியான த்ரிஷாவும் வந்திருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் அவருடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் ஒரு தெளிவு விஜய் சாரோடைய ரசிகர்கள் மத்தியில் கிடச்சிருக்கு. அதனால் இப்போ இவங்களை தோழின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அப்படி தான் இந்த நிலைமை இருக்குது. ஸோ அவங்களும் ரோகிணி தேட்டருக்கு வந்திருக்காங்க. ரசிகர்கள் அவங்கள சுற்றிலாம் செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஒரு மேடை பேச்சில் கூட தளபதியை கேட்டேன்னு சொல்லுங்கன்னும் போது அதை டேரெக்டாக இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வின் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டில் கேட்டப்போ இவங்க சிரிச்சுக்கிட்டே ஓகேன்ற மாதிரி தலையாட்டினாங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு மட்டும் தெரியுது. உண்மையாலே அது நல்ல முடிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா சங்கீதா அவர்களும் அண்ட் அவங்களுடைய மகன் ரீசெண்டாக சொன்ன சில விஷயங்கள், என்னுடைய அப்பா இவர் தான், அம்மா இவங்க தான் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்களால் கூட அவர் மனமாற்றம் அடைஞ்சிருக்கலாம். உண்மையாலே சங்கீதா, ஜெய்சன், சஞ்சய் அண்டு திவ்யா இவங்க எல்லாருமே சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அவருடைய ஃபேன்ஸ்க்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய வாழ்க்கையும் அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ அவர் பர்சனல் லைஃப்பை தாண்டி ப்ரொஃபஷ்னல்குள்ளே வந்தோம் அப்படின்னா இதை ஒரு படமாக பார்க்கலாம். ஸோ அவர் சிஎம் ஆகிட்டாரு, ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு, அதுக்கு குரல் கொடுக்காம அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பதில்னா, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா நீட் தேர்வுன்றது இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை கிடையாது. அதில் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் இது போல் போராட்டங்கள் வெடிச்சுட்டே தான் இருக்குது. முன்னாடி இருந்த ஆட்சியில் கூட நாங்கள் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ சிஎம் அவர்கள் 2 மாதத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காரு. அண்டு நீட்டை நாங்கள் அறவே ஒழிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் அது உடனடியாக நடக்குமான்றது அவர் கையில் மட்டும் கிடையாது. இது அவரை சார்ந்தது மட்டும் கிடையாது. அவர் கூட இன்னும் நிறைய பேர் கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த முடிவுகளில் மேலிடத்துல வாங்கி இப்படி தான் பண்ண முடியும். ஒரு திட்டத்தை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது.
ஆனால் இந்த படமும் அதே மாதிரி தான். இந்த படம்ன்றது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணுன்ட்டு விஜய் சாரோடைய முடிவு மட்டும் கிடையாது, படக்குழு அப்படின்றது ஒன்று இருக்குது. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை அவர் நடித்து முடிச்சிட்டாரு. அந்த படம் ரிலீஸ் டேட்டு கூட அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவர் சிஎம் ஆகிட்டார், அதனால தான் வந்து இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் சிஎம் ஆனது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த கட்சி இல்லாமல் இருந்ததுனால தான் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த படக்குழு வந்து இதில் நிறைய முதலீடு இந்த ஒரு பர்சனை நம்பி போட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக எடுக்கணும். அதனால தான் ஒரு இன்டர்வியூவில் கூட மம்தா பைஜு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, படத்தை எப்படி யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, எவ்வளோ பேருடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, பல பேருடைய கனவு இது வந்து சாரோடைய கடைசி படம், கண்டிப்பாக இதில் நல்ல வசூலும் வரும், மக்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து இப்படி யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. உண்மையாலே அவங்க சொன்ன விஷயம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். இது விஜய் சாரை மட்டுமே நம்பி மக்களுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் முன்னாடி இருந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எல்லாமே விலகி மக்கள் நல்லா வந்து ஒரு கொண்டாட்டத்தில் இந்த படத்தை கொண்டாடிட்டு வராங்க. செலப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் நல்லா தான் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி உட்பட மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இருக்குது. பல நாடுகளும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன தான் ஆல்ரெடி ஃபோனில் பார்த்துருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு வசூல் சாதனைலாம் படைக்குமான்றது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் டிஃப்ரெண்ட்டான வேலை விஜய் சாரை கொண்டாடிட்டு வராங்க. மக்களுக்கான ஒரு படமாக இந்த ஜனநாயக படம் இருக்கிறதுனால தான் இன்னும் இது ஹைப்பு கொடுத்துருக்கு. ஸோ விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்னும் நெருக்கமாயிட்டார். டே டு டே லைஃப்பில் அவரை வந்து நம்ம தினமும் நியூஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த படத்துக்காக ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து எப்போவுமே வந்து படத்தை வந்து நமக்கு போட்டு காட்டுவாங்க. அந்த லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ஏரோப்ளேனில் கூட ப்ரொமோஷன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்இடியை வச்சு ஃபர்ஸ்ட் டைமாக வானத்தில் ஜொலிக்க வச்சுருக்காங்க. சிஎம் சாரோடைய ஃபேஸ் உட்பட, அவருடைய நேம் உட்பட. உண்மையாலே மெரினாவே அதிர விட்டுருக்காங்க. ஃபுல்லாக அந்த மெட்ரோ ஃபுல்லாகவே வந்து கட் அவுட், அவருடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ இருக்கிற படம் வரைக்கும். அண்ட் 69 அடி 72 அடி கட் அவுட்லாம் வச்சு அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக வர ஒவ்வொரு ஷோவுமே அந்த ஒரு மொமெண்ட்டை தான் க்ரியேட் பண்ணுது. அண்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஜனநாயகம் திருவிழா தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்க போகுதுன்றது மட்டும் ரொம்ப நாளாக தெரியுது. அண்ட் இன்னொன்று மக்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற வகையில் விஜய் சார் மாதிரி இப்போ இருக்கிற சிஎம் மாதிரியே வந்து கெட்டப்லாம் போட்டு ஒருத்தர் வந்து தேட்டர் வாசல்லே நிற்கிறாரு. பல பேரும் அவர்கிட்ட போய் செல்ஃபிலாம் கூட எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இது. விஜய் சார் கூட இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு எமோஷ்னல் ஆகி வீட்டுக்கு போனாருன்னெலாம் நியூஸில் பார்த்துருந்தோம். உண்மையாலே அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கும் அந்த வலி இருக்கும். அதை அவர் வந்து விட்டுட்டு வந்து கிடந்த சில 3 வருடங்களாக அவர் அரசியல் இருந்தாலும் அவர் வந்து படங்கள்லாம் நடித்து கொடுத்துட்டு தான் வந்தார். ஆனால் அந்த தேட்டரில் பார்த்த அந்த ஒரு மொமெண்ட் வந்து உண்மையாலே அது எமோஷ்னலாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் இத்தனை வருடம் உச்ச நட்சத்திரம் அதெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்காக வந்தாலுமே தேட்டரில் அந்த ஒரு மொமெண்ட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி ஒரு நாடே ஒரு பர்சனை கொண்டாடுறதுலாம் படத்தில் பார்த்ததை தாண்டி எல்லாமே நிஜத்தில் நடக்கிறது உண்மையாலே ஒரு மேஜிக்காக தான் இருக்குது. ஸோ விஜய் சாரை பல பேரும் வந்து இவர் வந்து கடவுளோட இன்னொரு உருவம் அப்படிலாம் கூட கடவுளுக்கு நிகராக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய முடியுன்றதுக்காக தான் அவர் சிஎம் ஆகணும்னு நினச்சாரு. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஒரேடியாக எல்லாத்தையும் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். போராட்டங்கள் பண்ணுறதுலாம் விஜய் சார் சொல்லி தான் இதெல்லாமே நடக்கிறது கிடையாது. எல்லாமே அது எப்போவுமே நடக்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதுக்கான முடிவுகள் என்றைக்கும் கிடைச்சது கிடையாது. ஆனால் இந்த டைம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கக்கூடாதுன்றதுக்கும் சேர்த்து ஒரு நல்ல பதில் நமக்கு கிடைக்க போகுது, நல்ல முடிவு ஒன்று கிடைக்க போகுது. யாரும் டிசப்பாயின்மெண்ட்டே ஆக வேண்டாம். இந்த ஒரு மொமெண்ட்டை பல பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதையும் யாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் அவங்க வழியிலே அவங்கள விட்டு அந்த ஒரு மொமெண்ட்டை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். ஸோ முழுக்க முழுக்க இது விஜய் சாருடைய ஃபேன்ஸ், அஜித் சாருடைய ஃபேன்ஸ்லாம் இல்லாமல்
எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற சிஎம் சாரோடைய ஒரு மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் இந்த மொமெண்ட்டை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பிஎம் சிஎம் விஜய் சாராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.